ஒரு நாள் வந்து ட்ரிப்பு போனோம். ட்ரிப்பு போனப்போ பைக்கில் வந்து நானும் அவனும் போயிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்பு போனாலே இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபன்னாக பண்ணுற மாதிரி இப்படி கையை வீசிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணப்போ நானும் அவனும் அவன் தான் ட்ரைவ் பண்ணுறான் அப்படின்னு உட்காந்துருந்தேன். இவர் எனக்கு முன்னாடி போனார். கொஞ்சம் ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போனார். அவன் கையை தூக்கியா வீடியோ எடுக்கிறோம் ரீல்ஸ் போட அப்படின்னு கோபால் அப்படின்னு கையை தூக்கியா வீடியோ எடுக்கணும். இந்த ஆளு கேட்கவே இல்லை, கையே தூக்கலை. அவன் மானக்கெட கெட்ட வார்த்தையில் வைய அதை எடுத்து வீடியோ போட்டு விட்டோம் கண்டென்ட். ஆக்சுவலாக அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 மில்லியன் போனது. ஆக்சுவலாக அதுவும் கெட்ட வார்த்தை தான். அது ஆக்சுவலாக கெட்ட வார்த்தை தான் போட்டோம். ஆக்சுவலாக நான் எப்படி கெட்ட வார்த்தை தான் போட்டோம். பட்டு சரி நல்லா அதை நாங்கள் பார்க்கும்போது காமெடியாக ஃபன்னாக இருந்துச்சு. அதை ஆடியன்ஸ் அப்படி எடுத்துப்பாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் சரி என்ன சோசியல் மீடியாவில் என்ன அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. உண்மையிலே ஒரு 4 விஷயம் 5 விஷயம் ஒரு பாசிட்டிவாக நம்ம தூக்கி போடுறோம், ஒரு எமோஷனலாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின் போது அது ரீச் ஆகிறத விட இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் காமெடியாக என்ன பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தையோ சரி, ஒரு பாய் பெஸ்டியோ, இந்த பெஸ்டி ரிலேஷன்ஷிப்போ, இல்லைன்னா 2K ஜென்ரேஷன்ஸ் எப்படி லவ் பண்ணுறாங்க, இல்லை இந்த ஒர்க் நடக்கும்போது இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஒர்க் நடக்கும்போது என்னென்ன பிரச்சனை, பேங்க் எம்ப்ளாயில் என்னென்ன பிரச்சனைலாம்